أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم صدق الله العليم ربنا لا تجعلنا فتنة للذين كفروا எங்கள் இறைவா உன்னை நிராகரித்து விட்டவர்களுக்கு சோதனையாக எங்களை ஆக்கிவிடாதே வகுஃபிர் லனா எங்களை மன்னித்து விடுவாயாக ரப்பனா இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம் நிச்சயமாக நீயே அறிந்தவனும் நீயே ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றாய். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, வகுஃபிர் லனா இறைவா எங்களை மன்னிப்பாயாக. இந்த ஒரு நிலையில் ஒரு அடியான் மாறிட்டார் அப்படின்னு சொன்னா, அதாவது அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்பதாக அவர் ஒவ்வொரு முறையும் ஒரு அடியான் கேட்க ஆரம்பிச்சுதா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அந்த அடியானின் மீது அளவு கடந்த அன்பையும் அளவு கடந்த கருணையும் அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். நம்ம வரலாறுகள்ல பார்த்தா தெரியும், ஹஸரத்துனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மலை பகுதியில ஒரு மலைக்கு மேல் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தௌபானாலும் கடுமையான அழுகையோடு அல்லாஹ்விடத்துல மனம் உருகி அவங்க தௌபா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்வதற்காக வேண்டிய வானத்திலிருந்து ஹஸரத்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறங்கி வந்தார்கள் என்பதாக வரலாறு பார்க்கிறோம். அவங்க இறங்கி வந்தாங்க, திடீர்னு இறங்கி வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தேவையில்லாம வரமாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும், அப்படி காரணம் இருந்தாதான் வருவாங்க. அன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இறங்கி வந்து பெருமானாரிடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மலை பகுதியில ஒரு மலையை காட்டுறாங்க. அந்த மலையில அவங்க அழுது துவா கேட்கக்கூடிய அந்த சம்பவத்தை காமிச்சிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இங்க அலி இப்படி அழுது துவா கேட்கிறார்ல, இதை அல்லாஹ் பெருமிதம் கொண்டு பெருமிதம் அடைந்து வானத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த காட்சியை காண்பித்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து பெருமிதம் கொண்டான் என்கின்ற செய்தியை சொல்வதற்காக வேண்டிதான் நான் வந்தேன் என்பதாக வந்து சொல்றாங்க. அப்போ ஒரு அடியானுடைய துவா இருக்குது, அது எல்லாவற்றையுமே அது மாற்றிடும், எல்லாவற்றையுமே அது மாற்றிவிடும். அல்லாஹ் அளவு கடந்த பெருமைக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அப்போ அளவு கடந்த பெருமை கொள்கிறான் மலக்குமார்கள் இடத்துல. ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட கேட்கிறப்பெல்லாம் அழுகிறப்பெல்லாம் அவன் தௌபா செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குறான், மன்னிப்பு எல்லாருமே கேட்கிறாங்க, ஆனா யாருக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குறான், அதுல முதல் ஷருத்து என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தான் கேட்கக்கூடிய தௌபாவிற்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இந்த விஷயம், இந்த செயல், இந்த குணம் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா அவருடைய தௌபாவுக்கு மன்னிப்பு கிடைக்காது. முதல் விஷயம் இருக்கக்கூடாதது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்துட்டு மீண்டும் அதே பாவத்தை செய்கிறாரு, மீண்டும் தௌபா செய்கிறாரு, மீண்டும் அதே பாவத்தை செய்கிறார். அதாவது தொடர்ந்து பாவத்திலேயே இருக்கக்கூடிய ஒருவன் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சா அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த பாவத்தை விட்டு செய்த பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறாரோ அதுல இருந்து அவர் வெளியில வந்துடணும். தொடர் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து அவன் தௌபா செஞ்சாலும் அவனுக்கு என்ன செய்யப்படாது, பாவ மன்னிப்பு வழங்கப்படாது. அப்போ எதை இருந்தா அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை பற்றி நாம் ஹதீஸ்ல எடுத்து பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவர் தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள் அவர்களுக்கான ஹக்கை சரியான முறையில் நிறைவேற்றாரோ, மனைவிக்கு என்ன ஹக்கு இருக்குதோ, மனைவியினுடைய தேவை என்ன இருக்குதோ, மனைவிக்கு என்ன செய்யணுமோ, மனைவி இடத்துல கண்ணியமாக நடந்து கொள்ள, இதுக்குள்ள எல்லாமே வந்துடும். மனைவி அவர் கண்ணியமா நடக்கிறது, அதே போன்று மனைவி கணவனிடத்துல கண்ணியமான முறையில் நடந்து கொள்வது, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, அதே போன்று ஒரு மனைவி கணவனுடைய தேவையை
நிறைவேற்றி கொடுப்பது. அதே போன்று மனைவியினுடைய அந்த சூழ்நிலைகளை அனுசரித்து அந்த மனைவியை ஏற்று வாழக்கூடிய கணவன். அதே போன்று கணவனுடைய விஷயத்துல கருப்புக்கு எந்த விதமான குறையில்லாமல் வாழக்கூடிய பத்தினித்தனமான பெண். அவனுடைய வரவுகளை கணவன் கொடுக்கக்கூடிய அந்த வரவு, அந்த பணத்துல கண்ணியமான முறையில் செலவு செய்யக்கூடிய மனைவி. இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதே போன்று குழந்தைகள், யார் தன்னுடைய குழந்தைகளுடைய விஷயத்துல கண்ணியமாகவும் கவனமாகவும் இருக்கிறாரோ, சாலிகான முறையில வளர்க்கிறாரோ, அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை, நல்ல ஒரு அறிவாற்றலை எந்த பெற்றோர்கள் கொடுக்கிறாங்களோ, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி இது. நபியே, உன் குடும்பத்தாரை தொழுது வருமாறு நீங்கள் ஏவுவீராக. யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள், இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை காட்டியவர்கள். அத்தகைய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குடும்பத்துக்கும், அதாவது ஊர் மக்களுக்கும் வெளியில மட்டும் பத்தாது, நபியே உன்னுடைய குடும்பத்தினரை தொழுது வருமாறு ஏவுவீராக. இப்ப என்ன அர்த்தம்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தார்களை தொழுகைக்கு ஏவக்கூடியவர்களாக மாறணும். நாம தொழுகிறோம், மனைவியிடத்துல தொழுகை இல்லை, பிள்ளைகளிடத்துல தொழுகை இல்லை, பெற்றோர்களிடத்துல தொழுகை இல்லை, உடன் பிறந்த சகோதரர்களிடத்துல தொழுகை இல்லை. அப்படி விட்டுடலாமா? பரவாயில்ல, அதான் நாம தொழுகிறோமே, நாம தொழுது நாம துவா கேட்டுக்கொண்டு விட்டுடலாமா அப்படின்னு சொன்னா விடக்கூடாது. நபியினுடைய குடும்பத்துக்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இது. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியை உன்னுடைய குடும்பத்தினரை தொழுது வருமாறு ஏவுவீராக. ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொழுகைக்காக வேண்டி ஏவக்கூடியது நம்முடைய கடமை. யார் அப்படி செய்யறாரோ அல்லாஹ் சொல்றான், அடுத்த அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அதன் மீது ஏவுவீராக. லா நஸஅலுக ரிஸ்கன் நஹ்னு நர்ஸுக. இன்னும் அதன் மீது நீங்கள் பொறுமையும் உறுதியும் கொள்வீராக. அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்து தொடர்ச்சியில, அதன் மீது பொறுமையும் உறுதியும் கொள்வீராக. எதுல? நாம தொழுக சொல்றோம், தொழுக மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சிட முடியாது. குறிப்பாக பெண்களிடத்துல இபாதத்து என்பதை கொண்டு வருவது ரொம்ப கடினம். ஷைத்தான் எல்லா விதமான வழியிலையும் வழிகெடுப்பதற்கு தயாரா இருப்பான். அப்போ அந்த நேரத்துல பொறுமையாகவும் உறுதியாகவும் இருக்கணும். எப்படியாவது நம்முடைய குடும்பத்தார்களிடத்துல தொழுகையை கொண்டு வர வேண்டும் என்பதாக அதனுடைய முயற்சியில பொறுமையும் உறுதியும் இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், லா நஸஅலுக ரிஸ்கன். உன்னிடத்தில் உணவு கேட்கவில்லை, நஹ்னு நர்ஸுகுக. நான் தான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன். வல் ஆகிபத்து லித்தக்வா. இறுதி முடிவு யாருக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்த பயபக்தி உடையவர்களுக்கு இறுதியினுடைய முடிவு நன்றாக இருக்கும் என்பதாக இந்த வசனத்தினுடைய முடிவுல அல்லாஹ் பேசுறான். அப்போ சகோதரர்களே, குடும்பம் அந்த குடும்பத்துல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்துல நன்மையை அல்லாஹ் வழங்குறான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, மனைவிக்கு கணவன் என்ன செய்யறாரு? ஒரு மிடர் தண்ணீர் கொடுக்குறாரு, ஒரு மிடர் தண்ணீர், ஒரு கவலை உணவு கணவன் மனைவிக்கு கொடுக்கிறார். இது ஒரு கணவனுடைய கட்டாயமான கடமை. இது மனைவிக்கு உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, அவளுக்கு ஆடை கொடுப்பது, அவளை கண்ணியப்படுத்துவது, அவளை கலங்காமல் வைத்துக் கொள்வது, அவளுடைய மானத்தை பாதுகாப்பது, அவளுடைய உயிரை பாதுகாப்பது எல்லாமே யார் மீது கடமை? ஒரு கணவன் மீது கட்டாயமான கடமை. ஆனா இதை ஒரு கணவனை செஞ்சுட்டாருன்னா, ஹதீஸ்ல சொல்லப்படுது, அதாவது தன்னுடைய மனைவிக்கு, நீங்கள் யாரு தன்னுடைய மனைவிக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு கவலம் உணவு